முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க, அவ்வளவுதான் மக்களே. எனக்கு தெரிஞ்சு காமு மாமா காலி. ஏன்னா அவர் இப்பதான் திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் நேத்து நைட்டே காமிச்சிட்டாரு, நான் இன்னும் திருந்தல, நான் அப்படியே தான் இருக்கேன், நான் திருப்பியும் விஜய் பாரு கூட தான் சேருவேன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே விஜய் பாரு கூட போய் சேர்ந்து திரும்பியும் அந்த விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன விஷயங்கள்? எல்லாரையும் குறை பேசுவாங்களா அந்த விஷயங்களை தான். ஏன்னே இவ்வளவு மோசமா இருக்கேன், இப்பதான் இந்த வாரம் ஃபுல்லா சூப்பரா நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி மக்கள் அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் கூட்டு காமு மாமாட்ட சூப்பரா இருக்கீங்கண்ணா, இப்படியே இருங்கண்ணா, நல்லா ஜாலியா இருக்கீங்கண்ணா, இப்படியே இருங்கண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க. ஏன் வெளியே மக்கள் கூட காமு திருந்திட்டாரு ப்ரோ, காமு சூப்பரா நடந்துக்கிறாரு ப்ரோ, இப்ப பாருங்க வைபா இருக்காரு ப்ரோ, இப்ப பாருங்க அவர்கிட்ட இருந்து நெகட்டிவே வரமாட்டேங்குது ப்ரோன்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளவு பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா காமு மாமா நேத்து நைட்டு திருப்பி அவரோட வேலையை காமிச்சிட்டாரு. ஏனே இவ்வளவு மோசமா இருக்க? நேத்து நைட்டு திருப்பி பார்வதி கூட சேர்ந்தாச்சு. ஏன்னா பார்வதியுமே கொஞ்சம் அப்படிதான் இருக்காங்க. ஒரு நேரம் சண்டை போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, அடுத்த நேரம் உடனே அவங்க கூட சேர்ந்து அடுத்த ஆப்போசிட் டீம் அடிக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டுறாங்க. அந்த வகையில நேத்து மத்தியானத்துல இருந்து விஜய் பார்வதி வந்து இந்த கனிக்கு எங்க எப்படியாச்சும் உடைக்கணும் நொறுக்கணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கனி அவர்கள் 5வது தடவை இந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன்ல இருந்து 3வது தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3வது தடவை, ஆமா 3வது தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல தப்பிக்கிறாங்க. ஒரு தடவை கேப்டன், அடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இந்த வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஓகேவா, 3 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தப்பிச்சிட்டாங்க. அதுல அக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆகி சுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள கொஞ்சம் குரூப்பிசம் பண்ணி கனி அக்காவுக்கு ஓட்டுகள் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறுப்புலயே சுத்திட்டு இருந்தாங்க. அந்த வெறுப்பை நேத்து நைட்டு உட்காந்து கக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட தெரியுமா? நம்ம துஷார் அண்ட் அரோரா, இந்த 2 பேரையும் புதுசா அவங்க டீம்ல சேர்த்திருக்காங்க. அப்ப நம்ம காமு மாமா, விஜய் பார்வதி, துஷார், அரோரா, இந்த 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க குரூப்பிசம் பண்றாங்க, அவங்க குரூப்பிசம் பண்றாங்க. அந்த விஷயத்தை நான் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து கூட பார்த்தனா எல்லாரும் சேர்ந்து வியானாக்கும் கனி அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டு போடும்போது ஒரு சைடு ஃபுல்லா வியானாக்கு ஓட்டு போட்டாங்க, டக்குன்னு அந்த சைடு ஃபுல்லா கனிக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சிட்டாங்க. அப்ப அது குரூப்பிசம் தானே? நீ சொல்லு துஷார், அது குரூப்பிசம் தானே? அப்ப அதை நம்ம உடைக்கணும் துஷாரு, நம்ம சும்மா பார்த்துட்டு இருக்க கூடாது, அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு துஷாரை ஏவி விடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க காமு மாமா அமைதியா இருப்பாருன்னு பார்த்தா அவரும் ஏத்தி விடுறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டேய் துஷார், நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்டில் கரெக்டாக கேம் விளாடணும்டா, அவங்களாம் ரொம்ப தெளிவாக கேம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த சபரி பயவுலாம் இருக்கான், நம்மளாம் நான் நடிக்கிறான் சரியா, அவெல்லாம் நல்லவனே கிடையாது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்டில் கரெக்டாக கேம் விளாடணும், யாராவது தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும்டான்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமாவும் சொல்கிறாப்ல. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னடா இது காமு மாமா திடீர்னு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேசுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்வதிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் பழகுனது உண்மைதானு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டு உருண்டாரு. அதுக்குள்ள திருப்பி அடுத்த கண்டென்ட் யோசித்தேன். பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இவங்க குரூப்பிசம் பண்ணது உண்மைதான், அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க குரூப்பிசம் பண்ணலையான்னு சொல்லிட்டு எனக்கு கொஸ்டின் வருது. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து கனிக்கு ஓட்டு போட்டா அது குரூப்பிசம் சொல்றாங்க, அது குரூப்பிசம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த குரூப்பிசம் சொல்ற விஜய் பார்வதி தான் வியானா அவர்கள் வின் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்கள இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க, கனி அவர்களுக்கான கதை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி விஜய் பார்வதி சொல்றாங்க. அப்போ இவங்களோட எண்ணம் என்ன? இவங்களோட எண்ணம் அவங்க குரூப்பிசம் பண்றதா, இல்ல கனி அவர்களுக்கு இந்த நாமினேஷன் விவாஸ் கிடைக்க கூடாதுன்னு இருக்கா? சோ சிம்பிளா சொல்ல போனா அந்த குரூப்பிசத்தையும் உடைக்கணும், கனி அவர்களையும் அடிக்கணும், அதுதான் நம்ம விஜய் பார்க்கான ஒரு மைண்டாவே இருக்குது. பட் அங்க குரூப்பிசம் இருக்கு ப்ரோ, இல்லன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பா இருக்குது. ஏன்னா குரூப்பிசத்தை வச்சு தான் ஒரு மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல விஜய் பாருமே கனி அவர்கள் மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வியானாவை ஜெயிக்க வச்சிரணும், சுபிக்ஷா வின் பண்ண வச்சிரணும். திடீர்னு பார்த்தா சுபிக்ஷா பிடிச்சிட்டு இருக்காங்க. நேத்து கவனிச்சிருப்பீங்க, சுபிக்ஷா பொண்ணையாச்சும் வின் பண்ண வச்சிருக்கலாம். அந்த பொண்ணு பாருங்க, அவ கஷ்டப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கா, சின்ன வயசுல பிசினஸ் பண்ணிருக்கா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சுபிக்ஷா வின் பண்ண வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து சுபிக்ஷாவை பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. சோ அக்கா வந்து புதுசா ஒரு கூட்டத்தை திரட்டுறாங்க நேத்துல இருந்து. யாருன்னா நம்ம துஷாரி, அரோரா, சுபிக்ஷா, வியானா, காமு மாமா புதுசா ஒரு குரூப்பை திரட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த பழம் எப்போ எங்க உருண்டு போகணும்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த வகையில தண்ணி பழத்தை கலத்தி விட்டு புதுசா ஒரு குரூப்பை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அக்கா துஷாரை ஏத்தி விடுறாங்க. எப்படி ஏற்றி விடுறாங்கன்னா, அங்கே குரூப்பிசம் நடக்குடா, அதை உடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா கவனி, இந்த வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஏதாவது சண்டை போட்டால் அந்த டீம் மொத்தமாக வந்து சண்டை போடுவாங்க. நீ கூட ஏதாவது ஒரு விஷயத்தை போய் கேட்டு பாரு, கேட்டோடனே அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து வந்து பேசுவாங்க. அதுதான் குரூப்பிசம். நம்ம அதை உடைக்கணும். நம்ம எல்லாம் தனியாக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்கிட்ட அக்கா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஏகோ அவங்க 4 பேர் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்றீங்க, அது குரூப்பிசம்னா நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்து பிளான் போடுறீங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன? இல்ல கேட்குறேன், இதுக்கு பேர் என்ன? இது பேர் குரூப்பிசம் இல்லையா? அக்கா கிட்ட கேட்டால் இது குரூப், இதுக்கு பேர் குரூப்பிசம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, ஒன்று சொல்றதுக்கு இல்லை. பட் இந்த இடத்துல நான் காம மாமாட்ட ஒன்று கேட்கணும். அக்காவை தள்ளி வச்சிருங்க. அக்காவோட கேம் எப்பவுமே இப்படித்தான், இங்கே ஒரு கால் பிடிப்பாங்க, அங்கே ஒரு கால் பிடிப்பாங்க, இவங்க 2 பேர் தேவையில்லான்னு தள்ளி விட்டுட்டு புதுசாக 2 கால் பிடிப்பாங்க. அதுதான் நம்ம சுபிக்ஷாவும் வியானாவும் புதுசாக 2 காலை பிடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நான் காம மாமாட்ட ஒன்று கேட்கணும். நல்லா தானே இருந்தீங்க,
எப்ப நல்லா தானே இருந்தீங்க, ஏன் வீட்டுக்குள்ள கூட உங்ககிட்ட நெகட்டிவே வரலன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் உங்களை கூட்டு கூட்டு சொல்லியிருப்பாங்க இப்படியே கேம் விளாடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு இப்போ தாமா பிக் பாஸ்னா என்னன்னு புரியுது, நான் தேவையில்லாம நிறைய சண்டை போட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் கேமை நான் கரெக்டாக ஆடுவேமா, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுமான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போ மக்கள் கூட உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நேற்று கூட நான் லைவ் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன போட்டாங்க தெரியுமா, காமு மாமா சூப்பர் ப்ரோ, நல்லா கவனிச்சிங்களா ப்ரோ, யாருக்கிட்டே சண்டைக்கு போல வார்த்தை உள்ள அந்த மனுஷன் நல்லா பண்றாரு ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன் லைவை போய் செக் பண்ணுங்க, காமு மாமா எங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு பாருங்கன்னா. அதுக்கப்புறம் தான் மக்கள் பார்த்துட்டு வந்து ப்ரோ என்ன ப்ரோ இதுன்னு கேட்குறாங்க. அதே தான் நானும் கேட்குறேன், என்ன ஆச்சு? நீங்களே விஜய் பார்வை பற்றி ஒரு சில இடங்களில் சொன்னீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவள் கூட இருந்தால் நிறைய சண்டை தான் தேவையில்லாமல் வருது, அதோட இப்படி இருக்கிறதா பெஸ்ட், அவள் கூட எதுக்கு சேரணும்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க. ஏன் புதுசாக அங்கே போய் சேர்ந்துருக்கீங்க? இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம விஜய் பார்வை கொஸ்டின் பண்ணக்கூடாது ப்ரோ, ஏன்னா விஜய் பார் அப்படித்தான், அவங்க தேவைக்குன்னா எல்லாருக்காலையும் பிடிப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். நான் காமு கிட்ட தான் கொஸ்டின் கேட்குறேன், திருந்தனீங்கல்ல, நீங்க பண்ண தப்பு உங்களுக்கு தெரிஞ்சல, ஏன் ரிட்டன் அங்க போய் சேர்ந்துருக்கீங்க? திருப்பி அந்த கூட்டத்து கூட சேர்ந்து நம்ம அக்கா நல்லா உட்காந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. காமு மாமா பழைய மோடுக்கு வந்துட்டாரு. காமு மாமா பழைய மோடுக்கு வந்து இந்த வாரம் அடிச்சு ஓட விடுறோம், பிக் பாஸ் வர சொல்லிட்டாரு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் உழைப்ப போடுறோம். இந்த வாட்டி யாரையுமே விடக்கூடாது, கண்டிப்பா அடிக்கிறோம், எல்லா விஷயத்துல நம்ம தான் இருக்கணும், டாஸ்க்குன்னு வந்தா இறங்கி சம்பவம் செய்யறோம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாச்சு. எப்படி டாஸ்க்குன்னு வந்தால் இறங்கி சம்பவம் செய்யணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல திரும்ப திரும்ப இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் தான் அக்கா வந்து நிற்கிறாங்க. அது எப்படி கணிக்கு கொடுக்கலாம், அவங்களுக்குள்ளே சும்மா பேசி பேசி கொடுத்து காப்பாற்றிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே நம்ம விஜய் பார்வதி தான் கனி அக்காக்கான கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மொத்தத்தில் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ, சிம்பிளாக சொல்லிட்டா, இப்போ விஜய் பார்வதி அடுத்த கூட்டத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டம்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஓகேவா, அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜய் பார்க்கான கேமை கண்டுபிடிச்சி விஜய் பார்ட்டு வந்து தள்ளி போயிட்டாங்க. முக்கியமாக வினோத் அவர்கள்லாம் சுத்தமாக தள்ளி போயிட்டாப்ல. இப்போ புதுசா ஒரு கூட்டத்தை கையில் எடுத்து அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த இடத்துல அக்காவுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், துஷார் ஆகட்டும் அரோரா ஆகட்டும் ரெண்டு பேரும் வேஸ்ட். ரெண்டு பேரும் நீங்க என்னதான் இங்க ஏத்தி விட்டாலும் 5வது நிமிஷம் தள்ளி போய் உட்கார்ந்து இருந்துட்டு, அரோரா என்ன கண்ணு அழகா இருக்கு, டே துஷார் ஏ ஆமாடா நீ அழகா இருக்கடா, இந்த மாதிரி கண்டென்ட்டை பேசிட்டு நீங்க சொன்ன விஷயத்த மறந்துடுவாங்க. ஸோ நீங்க என்னதான் அந்த 2 பேரை ஏற்றி விட்டாலும் அந்த 2 பேரும் போய் சண்டை போட போறது கிடையாது. தலைகீழ இருந்தாலும் 2 பேரும் சண்டை போட போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காமு மாமா தான் இந்த வாரம் திருப்பி அவருக்கான பேரை கெடுத்துப்பாரு நான் நினைக்கிறேன். பட் காமு மாமா இன்னைக்கு ஃபர்ஸ்டா சேவ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி காமு சேவ் ஆகலாம், இல்ல வினோத் சேவ் ஆகலாம். பட் வினோத்துக்கு வந்து ஒரு சில ரோஸ்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் வர வீடியோவில் அப்லோட் பண்றேன். நான் சொல்லிட்டு இருக்காங்க, அது நேற்று நைட்ல இருந்தே ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் என்ன ரோஸ்ட்னு சொல்லிட்டு. அதை நான் ஃபுல்லா என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா போடுறேன். சரி, அடுத்த வீடியோல கண்டிப்பா கிளீனா அப்லோட் பண்றேன். பட் இதை வச்சு எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை சேவ் பண்ணாம காமு மாமாவை சேவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காமு மாமா இந்த வாரம் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவர் பாட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு காமு மாமாவை தான் சேவ் பண்ணான்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க சொல்லுங்க, விஜய் பார்வதி அவர்கள் அந்த 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 கேங் பேர் என்னங்க, அன்பு கேங் அந்த அன்பு கேங்கை உடைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை தயார் பண்றாங்களா? இது கரெக்டா? குரூப்பிசம் பண்றது தப்பு அப்படிங்கும்போது இவங்க ஒரு குரூப்பை தயார் பண்றாங்களா? இது தப்பா சரியா? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுல கொஞ்சம் எனக்கு துஷார் மேல மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சண்டை போடுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா துஷார் அப்படிதான் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, ஆமா இந்த வீட்டில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, இப்படிலாம் விடக்கூடாது, நான் இறங்கி சண்டை செய்ய போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். சண்டை செய்வானான்னு தெரியல, பட் சொல்லிட்டு இருக்கான். அக்கா ஏற்றி விட்ட விஷயத்தை வச்சு அவன் ஒரு மாதிரி தலையில தான் நிற்கிறான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா வந்து வாரம் ஒரு கேமை மாத்துறாங்க தெரியுமா ப்ரோ? ஜாக்லினோட மோசமாக இருக்காங்க ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, போன சீசனில் அவங்க தான் வாரம் ஆட்களை மாற்றி ஒரு மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு வகையில் ஓகே, ஒரு கேம் மாதிரி இருந்தாலும் இவங்க ஒரு கேங்கே மாற்றுறாங்க. கேங்காக மாற்றி அவங்கள ஏற்றி விட்டு அவங்களாச்சும் ஆட்கள் மாற்றி அவங்க கூட சர்வே ஆக ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை மாற்றி அந்த ஆட்களை மனித வெடிகுண்டாக மாற்றிட்டு இருக்காங்க. இந்த வாரம் யார் வெடிக்க போறாங்களோ என்ன அளவோ தெரியல. நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்களே கண்டிப்பா காமு மாமாக்கான கேமை பார்த்து இந்த வாரம் யோசிச்சிருப்பீங்க, வாவ் காமு மாமா திருந்திட்டாரு, வாவ் காமு மாமாட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுது, காமு மாமா ஃபைனல் வந்துருவாரு, காமு மாமா இன்னும் பல நாட்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும், காமு இப்படியே இருறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் போட்டிருப்பீங்க. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நேற்று நைட்டு அந்த ரீஜாயின் பண்ணியிருக்காங்களா, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.